சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து சென்னை ரசிகர்களின் தளபதியான ரவீந்திர ஜடேஜா அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ளார். ஜடேஜா மற்றும் சாம் கரனுக்கு மாற்றாக சஞ்சு சாம்சனை ராஜஸ்தான் அணியிலிருந்து வர்த்தகம் செய்துள்ளதாக சென்னை அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். 2025 IPL தொடரில் படு மோசமாக செயல்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2026 IPL-இல் கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதற்காக அணியில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர நினைக்கும் CSK சஞ்சு சாம்சனை அணியில் எடுத்து வர தீவிரம் காட்டியது. கடந்த 3 IPL தொடராக தோனிக்கு மாற்று வீரர் மற்றும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை தேடி வந்த CSK அணிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. போதாக்குறைக்கு ருத்துராஜ் கெய்க்வாட் தலைமையில் சென்னை அணியும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காணவில்லை. தோனிக்கு மாற்று வீரரை கண்டறிய வேண்டும், எதிர்காலத்திற்கான வலுவான அணியை கட்டமைக்க வேண்டும் என்ற கவலை சென்னை அணி நிர்வாகத்திற்கு அதிகமாகவே இருந்தது. இந்த சூழலில்தான் தோனிக்கு மாற்றாக சஞ்சு சாம்சனை கொண்டு வரும் வழியை சென்னை அணி கண்டுபிடித்தது. இந்நிலையில் CSK-விற்கு சஞ்சு சாம்சனின் தேவை இருப்பதை அறிந்து கொண்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜடேஜா, டெவால்ட் பிரேவிஸ், துபே, பதிரானா போன்ற வீரர்களை வர்த்தகம் செய்ய டீல் பேசியது. இதையெல்லாம் நிராகரித்த CSK அணி ஜடேஜா மற்றும் சாம் கரனை அனுப்ப முடிவு செய்து பேச்சுவார்த்தை நடத்தியது. ராஜஸ்தானும் அதற்கு பச்சை கொடி காட்டியதால் வர்த்தகம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்ததாக சொல்லப்பட்டது. இந்த சூழலில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து நட்சத்திர வீரர் ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வர்த்தகம் செய்யப்பட்டதாக சென்னை அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த 2012 IPL தொடர் முதல் சென்னை அணிக்காக விளையாடி வரும் ரவீந்திர ஜடேஜா 2018, 2021 மற்றும் 2023 IPL சீசன்களில் சென்னை அணி கோப்பை வெல்ல ஒரு முக்கிய காரணியாக இருந்தார். 2023 IPL இறுதிப் போட்டியில் கடைசி 2 பந்தில் 10 ரன்கள் அடித்த ஜடேஜா கோப்பை வென்று கொடுத்த தருணமெல்லாம் சென்னை ரசிகர்களின் நினைவிலிருந்து அகலாத பொன்னான தருணங்கள். பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் என 3 விதத்திலும் அசத்தும் ரவீந்திர ஜடேஜா 14 கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல ஆல்ரவுண்டர் சாம் கரனும் CSK கோப்பை வென்ற 2021 IPL சீசனில் ஒரு அங்கமாக இருந்தார். அவரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஜடேஜாவுடன் வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை அணிக்கு புதிய வரவாக கடந்த 5 IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்ட சஞ்சு சாம்சன் CSK-வில் இணைந்துள்ளார். அவருடைய தலைமையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2022 IPL தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது குறிப்பிடத்தக்கது. இந்த வர்த்தகம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கும் CSK, ஜடேஜா மற்றும் சாம் கரன் இருவருடனும் பேசிய பிறகு பரஸ்பர புரிதலுடன் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஜடேஜாவின் அசாதாரண பங்களிப்புகளும் அவர் விட்டு சென்ற மரபுக்கும் நாங்கள் எப்போதும் நன்றியுடன் இருக்கிறோம். ஜடேஜா மற்றும் சாம் கரன் இருவருக்கும் எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம். அதேபோல சஞ்சு சாம்சனையும் நாங்கள் வரவேற்கிறோம். அவருடைய திறமைகளும் சாதனைகளும் எங்கள் லட்சியத்திற்கான பார்வையை நிறைவு செய்வதாக உள்ளன. இந்த முடிவு மிகவும் யோசிக்கப்பட்டு நீண்டகால தொலைநோக்கு பார்வையுடன் எடுக்கப்பட்டுள்ளது என சொல்லப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் சென்னை ரசிகர்களுக்கும் ரவீந்திர ஜடேஜாவை இழந்தது பெரிய இழப்பாக இருந்தாலும் புதிய வரவான நட்சத்திர வீரர் சஞ்சு சாம்சனை வரவேற்றுள்ளனர்.